ஹலோ ஆல், நான் ஷோபோலன். இன்றைக்கி வந்து மும்பையில் அந்த நாள் வந்துருச்சு. ஜனவரி 18 ஃபுல் மேரத்தானுக்கு ரெடி ஆகிடுச்சு. மணி 3:24. நானும் தனுஷ் இப்போ முத்துமேந்திரன் 3 பேர் வந்திருக்கோம். மஹிமில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3:26க்கு ட்ரெயின். கரெக்டாக அந்த சொன்ன மாதிரி 3:26க்கு ட்ரெயின் வந்துருச்சு. இதாக இருக்குது. ஓகேவா? EOSL தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பாஸ்டன் 13 போடலை நேற்று சொன்ன மாதிரி. அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஓடி பழகினா தான் ஒரு 50 கிலோமீட்டராவது ஓடி இருக்கணும் அதில். ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக, ஏன்னா அடுத்து ஊட்டி அல்ட்ரா இருக்குது, ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக EOSL போட்டாச்சு. கடைசியாக இதுக்கு ஒரு ரிச்சுவல் சடங்கு சாங்கியம் பண்ணிவிட்டு ஏன்னா இதை ஒதுக்கி வச்சுருவோம். அண்ணே விட்டுருக்கணே, அந்த டயலாக் விட்டுருக்கணே, அந்த டயலாக் தான். ட்ரெயின் வந்துருச்சு. எல்லாமே நல்லா மதியா. ஓ, என்னது அந்த சீன் இதில் ஹாஃப் இருக்கணும். இது ஹாஃபா? ஹாஃப் மேரத்தான் இங்கே இறங்கி இங்கே தான் ஹாஃப் மேரத்தான் நடக்குது. வந்தாச்சு, சர்ச் கேட் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். ப்ரோ இருக்குடா, கேபினா வச்சுருப்பாங்க. பாய் போ, ரெஸ்ட் ரூம் பாய் பாரு, நம்ம கேபின் வாங்கி போடுறோம். இருக்குல்ல பரவாயில்ல, இவ்வளோ பாப்புலேஷன் இவங்க வாட்டரை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் அந்த ஒரு டிமாண்ட் வந்துடும், வாட்டர் டிமாண்டு. இங்கே அதெல்லாம் இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து மழை அதிகம் உங்களுக்கு. ஓகேவா? மழை அதிகம்னால இந்த டேம் வந்து சீக்கிரம் அடைஞ்சிரும். அதை நல்ல பிஎம்சி லோக்கல்ஸ் வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டேக்ஸ் இவ்வளோ கிட்ட முடியும், தண்ணிலாம் பிரச்சனைலாம் எப்படி இருக்கும் அது இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு வேடிக்கை பார்க்குறேன். Both toilets are ahead in the ground. The holding area for the children. 5 minutes. இப்போ இவ்வளோ இதில் வந்து ரெஸ்ட் ரூம் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. நான் ஒரு நாளும் ஒரு டயத்தில் எந்திரிக்கிறேன். நேற்று 2 மணி 3 மணி, இன்றைக்கி 2 மணி, ஒரு நாளைக்கு 5 மணி. அந்த பேட்டர்னே மாறிடுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஒன்றுக்கு இறக்கி இருக்குடா. நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஆகுதா? அடிக்கடி வயிற்ற கலக்கிறது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆகுமா? 5, 6, 4, 5. ஃபைனலாக கேட்டகரி வேவுக்கு வந்தாச்சு.
மணி கரெக்ட் 4:43 ஆகுது. இன்னும் 20 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை இன்னைக்கு ஆமாம் இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின். நாளைக்கு டியூட்டி பார்க்கணும். ஆமாம் நாளைக்கு சாயந்தரம் போயிருச்சு. உண்மையிலே உங்களை எல்லாம் பாராட்டணும். ட்ரெயின் 4 நாள் லீவ் ப்ரோ. போராட்டி வாங்கிட்டு வந்துட்டு அது பொங்கல் டைம் ரொம்ப அறிபறி. உங்களுக்கு கிடைக்கிறது ஆமாம் இதில் ஒரு நிமிஷம் போயிருந்தா We also have with us at the start line Shishma தமிழ்நாட்டில இருந்து ஒரு அடையாளம் வரணும். They've also been joined by Adrian Terran, head corporate brand. ஒரு 200 மீட்டர் வெயிட் பண்ண. ஹார்ட் ரேட் 150 வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஓட ஆரம்பிச்சு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். ப்ரோ 2 தான் வந்திருக்கு. 2 கிலோமீட்டர் 2.5. இந்த கூட்டமே நம்மளை கொண்டு போயிரும் போல. ஒரு பேஸ்லையும் ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. 5:15 ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். 4 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு. பார்ப்போம் 5:20 புஷ் பண்ண முடியுதானே. இப்போ ஜெல்லாக எடுத்ததுனால ட்ரையாக இருக்குது. ஸோ 6.5ல் தண்ணி எடுக்கிறேன். இந்த தடவை எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. மைலேஜ் தான் கவர் பண்ணல. வெதர் சப்போர்ட் நல்லாயிருக்கு. பார்ப்போம். இதே எனர்ஜி இருந்ததுன்னா கடைசி வரையும் முடிச்சிடலாம். Hi bro. Instagram. Okay. You came from stadium run, right? Yeah. Okay. தனியாக ஓடணும்னா ஒன்றும் தெரில. கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டாக செலவு பண்ணி முடிக்கணுன்றப்ப ஸ்கூலுக்கு போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் தான் பெடாஸ் ரோடு வரப்போகுது. எல்லாரும் ஆகும்னு பயமுறுத்தின இடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ப்ரோ. நல்லா போய்கிட்டு இருக்கு. 35 முடிக்கிற வரையும் நல்லா போகணும்.
10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்கு. 550 பேஸ். இதை தாண்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஹாய் ப்ரோ. வாங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறேன். நன்றி ப்ரோ. வாங்க. நான் வந்துட்டு 345 ட்ரை பண்ணுறாங்க, வராது. பெடாஸ் ரோடு முடியுது. கிட்டத்தட்ட 11.5 வரப்போகுது. ஸ்லோப்பில் விட்டதை பிடிச்சிக்கலாம். இந்த ஒர்லி சீ பிரிட்ஜு சீலிங்கில் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சுரல் மாதிரி இருக்குது பிரிட்ஜு. அதை சுற்றி சீலிங்கை பிடிச்சி போக வேண்டியதுதான். கரெக்டாக 12.7 வந்திருக்கு. 13. சூப்பர் வாங்க. பெரிய எலிவேஷனாக தெரில, சூப்பராக நார்மலாக இருக்குது. இங்கே இதே எலிவேஷன் தான் சொல்கிறாங்க. ஹாய். எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஓடுறாங்களோ, அமைதியாக இருக்கு. சட்டெல்லாம் ப்ரோ. சார்ஜா ப்ரோ ரன்னர்ஸ். தேங்க்யூ. சிங்கு எல்லைட் போயிட்டாரா? எல்லைட்டு முன்னாடி போயிட்டு இருக்காருல்ல. முன்னாடி வழியெல்லாம் கிளியர் பண்ணி இருக்கிறேன். வந்து ஓடலைன்னா மானம் போயிடும், ஓடுறாங்க. எலைட்டுன்னு சொல்லி முன்னாடி சீலிங் வர போகிறோம். ஆமாம், அது வயிற்றுக்குள்ளே போய் ஒரு பக்கம் நிற்கும், வலிக்கும். ஒரு சைடு பிடிச்சிக்கிச்சுன்னா சீலிங் ஓடுறாரியா? अनिल से सिंगम बोले स्ट्रेंथ सिंगम आ गया स्ट्रेंथ आ गया मेरा पोस्ट दे लो अगर शिवाजी पार्क நம்ம கோட்டை இனிமே நம்ம ஹோம் கிரவுண்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 15-17 கிலோமீட்டர் நம்ம தான் இப்போதான் ரேஸே ஸ்டார்ட் ஆகுது. 32 கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரு இதே ஸ்பீடில் போனால் முடிச்சிடலாம். 345ல் ட்ரை பண்ணுறேன். வாங்க கமான் யா பொறுமையா லாஸ்ட் 5 கிலோமீட்டருக்கு ஓகே இன்னைக்கு தண்ணி மீனி காசு உங்களுக்கு கொஞ்சம் கிழக்கு நகரா கிழக்கு நகர் ரன்னிங் கிளப் ஓகே சிங்கப்பூர் ஸ்டேட் தேங்க்ஸ் ப்ரோ சூப்பர் ஓகே
பாருண்ணா இது நிக்குது பரவாயில்லண்ணா மூமெண்ட் இருக்குது கிராம்ப் ஆயிருச்சு நடக்க முடியல இந்த சதம் மட்டும் அப்படியே ஏறிடுச்சு ஸ்ட்ராங்கா ஃபினிஷ் பண்ணாங்க சூப்பர் சூப்பர் எப்படி பண்ண ப்ரோ நல்லா நல்லா அவர் பின்னாடி தான் முடிச்சேன் 348 உங்களுக்கு பின்னாடி தான் முடிச்சேன் குட் டைம் பாய் 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 Thank you. So I everybody out here has seen this morning with your spirit, with your energy and your life. Thank you. Hey, all the welcome participants who are coming in. I am just announcing that we are starting our meeting right here. With Sanjay here. Woo! Over to you. இதுதான் ஈவெண்ட் வரையும் நடந்தது. நிறைய விஷயங்கள கட் பண்ணியிருக்கேன். சார்ஜ் வேற இல்லாதனால கொஞ்சம் விஷயங்கள் தான் எடுத்தேன். இதுவே 20 நிமிஷம் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு எதுக்காக EOSL யூஸ் பண்ணேன், பாஸ்டன் 13 ஹார்ட் ரேட் மானிட்டர் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி சேப்பிங் ஆச்சு, எதனால கிராம்ப் ஆச்சு, மித்த டீட்டெயில் ப்ரோகேமோட ஃபினிஷிங் டீட்டெயிலு, அதனால எதுக்கு இன்னொரு மெடல் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஏற்கனவே இந்த ஈவெண்ட்டுக்கு 2 மெடல் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன் மெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க, யார் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஊரில் வந்து கார்த்திக் கர்கேரா அப்படின்னு இந்தியன் எலைட் வந்து ஒரு 2 மணி நேரம் 19 நிமிஷத்தில் முடிச்சிருக்காப்புல. அவர் வந்து டாக்டராக இருந்துக்கிட்டு இந்த ப்ரொஃபஷனில் வந்து நல்ல ஒரு டைமிங் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் ஏற்பட்ட சேஃபிங்
ஷேவிங்கு இந்த பக்கத்தில பச்சை சட்டை போட்டு வராருல்ல, இவர் வந்து சென்னைக்காரர் தான். இவருக்கு வந்து அந்த ஷர்ட் அவ்வளோ திக்னஸான ஷர்ட் போட்டு சாஃபிங் ஆகி பிளட் வந்துருச்சு ரொம்ப. செஸ்ட் நிப்பிள்ல 2லயும். அதனால தான் அந்த கிளாத்த போட்டு மறைச்சிட்டு வராரு. ஸோ அந்த மாரிலாம் ஆகக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள், 5 நாள் ஆயிரும் அவருக்கு ஃபுல்லா ரெக்கவர் ஆகுறதுக்கு. அதுக்கடுத்து திருப்பி ஷர்ட்லாம் போடுறதுக்கு. ஸோ அந்த பிரச்சனைய எப்படி சரி பண்ணலாம்? இந்த ஈவென்ட்க்கு எவ்வளோ செலவாச்சு? மொத்தமா அந்த நாளையும் முடிச்சா என்ன கிடைக்கும்? எதனால இது ஓடுறோம்? அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் அடுத்த வீடியோல ஒரு கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவா போடுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா புடிச்சிருக்கும். ஓடி முடிச்சதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சாத்தியமில்லாதது. இருந்தாலும் ஓடுனத விட திருப்பி ரூம் போய் சேர்றது பெரிய டாஸ்க்கா இருந்தது எனக்கும் தனுஷ்க்கும் சொல்லப்போனா. ஸோ இந்த ஈவெண்ட்ட அருமையா முடிச்சுட்டு நிம்மதியா கிளம்பலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயும் தனுஷ் வீட்ல அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்ததுனால 2 நாள் வீடியோ போட முடியல. நெக்ஸ்ட் பார்ப்போம். பாய்.